அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்ப காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில அண்ணன் சீமான் வேட்பாளரா நிக்கிறாருல்ல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி எம்பி கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு காரைக்குடியில வீடு இல்ல. ம். அதே மாரி அவருக்கு அது ஊரும் இல்ல. ம். இவருக்கு ஓட்டும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ம். கன்னியாகுமரி தொகுதியில வேட்பாளரா நிக்கிறதுக்கு விருப்ப மனு குடுத்த அவங்க தலைவி பிரியங்கா காந்திக்கு பிரியங்கா காந்தி. வீடு இருக்கா? இல்ல இவருக்கு கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில எல்லா இடத்துக்கும் வாக்கு சேகரிக்க போறாரு. போற இடம் பூரா வீடு வச்சிருக்கிறாரா? அப்படி வீடு வச்சிருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? போற இடம்லாம் வீடு வச்சிருந்தா. இது மாரி சொல்றாரு. இது என்ன ஒரு அரசியல் ரீதியான கருத்து மாரி எனக்கு தெரியலையே. பொதுவாவே இந்த நாடாளுமன்ற சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு வித்தியாசமான ஆளு. அந்த குடும்பமே வித்தியாசமான குடும்பம் தான். முதல்ல அவங்களுக்கு வீடு வந்து பல இடங்கள்ல இருக்கு. சென்னையில இருக்கு, சிவகங்கையில இருக்கு, இன்னும் சொல்ல போனா டெல்லியில இருக்கு. டெல்லியில இருக்கு. தனியா தீவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அவங்க மேல. அதனால அவங்க எல்லாம் அங்கெல்லாம் போய் வீடுக்கும் தேர்தலில் நிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. பொதுவா இந்திய தேசியம் பேசுற காங்கிரஸ் லெவல்ல ஒருத்தர் இதை சொல்றது வேடிக்கையான விஷயம். இன்னொன்னு இவரு ஏன் வித்தியாசமான ஆளு அப்படின்னு சொன்னேன்னா, முதல்ல அந்த குடும்பமே வித்தியாசமான குடும்பம். எப்படின்னா, இந்த நீட் தேர்வை இன்னைக்கு ரத்து பண்ணுவேனுங்கிற கூட்டணி ஆட்சி இது திமுக கூட்டணியில சொல்றாங்கல்ல, நீட் தேர்வுக்கு எதிரான அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கார்த்திக் சிதம்பரம் தான் அந்த நீட் தேர்வை கொண்டு வரும்போது அந்த பொறுப்புல இருந்தவர். அவரும் அது முக்கிய காரணம். அதுக்கப்புறம் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக மக்கள் வந்து கொதித்து எழுந்து அதை வந்து நீதிமன்றத்துல வாதாடும் போது இந்த நீட் தேர்வுக்கு ஆதரவா வாதாடினவங்க நளினி சிதம்பரம், அதாவது கார்த்திக் சிதம்பரோட அம்மா. இந்த கார்த்திக் சிதம்பரம் என்ன சொன்னார்னா, என்னை பொறுத்தவரை நீட் தேர்வு அவசியம். கட்சியில எதுக்குறாங்க போறாங்க அதெல்லாம் நான் விரும்பல, என்னை பொறுத்தவரை நீட் தேர்வு அவசியம் அப்படின்னு சொன்னவர். இன்னும் இன்னும் வித்தியாசமான இதுக்கு சொன்னேன்னா, தேர்தல் பிரச்சாரத்துல இவர் வந்து மக்கள் பிரச்சனையை பத்தி எல்லாம் பேச மாட்டார். நீங்க ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதியெல்லாம் பார்த்திருப்பீங்க தேர்தல்ல. செம்பருத்தி சீரியல் பாத்தீங்களா? அந்த சீரியல் பாத்தீங்களா? அந்த கேரக்டர் தெரியுமான்னு பெண்கள்கிட்ட பேசுறது. பெண்களுக்கு தேவையான இது என்னன்னு பேசுறது இல்ல. நாட்டோட நடப்பெல்லாம் அதுக்கு தேவை. கேபிள் டிவி பணம் குறைப்பேன், இந்த சீரியல் பார்க்கலாம். இவர் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பாக்குறதுங்க, சீரியல் பாக்குறது, அதுல விமர்சனம் பண்றவர். அந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ளவர். அதாவது முன்னால ஒரு முறை கார்த்திக் சிதம்பரத்திட்ட ஒரு தொலைக்காட்சியில ஒரு பேட்டி எடுத்தாங்க. பசினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு. அப்ப அவரு சொன்னாரு, பசினா எனக்கு என்னன்னே தெரியாது. காலைல 8 மணிக்கு கூப்பிடுவாங்க. காலைல அப்ப சாப்பாடு சாப்பிடுவேன். மதியம் அது மாதிரி, இரவு அது மாதிரி. பசியை பத்தி எனக்கு எதுவும் பாரம்பரியமா பணக்கார குடும்பம். அதே நேரத்துல இந்த பணக்கார திமிரு இருக்கும். நீங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து யாராவது அவங்க வீட்டுக்கு போய் நான் பார்த்திருக்கேன் நிறைய படங்கள், படம்லாம் போட்டோ எல்லாம் பார்க்கும்போது இவர் மேல உட்காந்துருப்பாரு, எல்லாரும் கீழே இருப்பாங்க, இல்ல நின்றுட்டு இருப்பாங்க. சரிசமமா எல்லாரோடைய மக்களோட உட்கார்ந்து இவர் பேசினதா நான் ஒரு படம் கூட பார்க்கல. அது என்ன உண்மை என்னன்னு தெரியல. ஆனா நான் பார்த்த வரையும் அப்படிதான் இருந்துச்சு. இவர் ஒரு மேட்டுக்குடி மனநிலை உள்ள ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த திமிரு பிடித்த ஒரு நபர். அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்ப அண்ணன் சீமான் வந்து வெற்றி அடைஞ்சிட்டு அந்த தொகுதி பக்கமே வரமாட்டாரு, அவருக்கா நீங்க வாக்கு போட போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நாடாளுமன்ற தொகுதியில நிக்கும் போது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில ஜெயிச்சுட்டு போனாரு. இந்த ஊர் பக்கம்லாம் அவர் வந்தாரு. அடுத்த தேர்தலுக்கு வந்தாரு. இந்த அங்கன்வாடி கடை திறப்பு விழா அப்படின்னு சொல்லி ஒரு இதை செட் பண்ணி அது திறக்க வந்தாரு. இந்த சின்னோண்டு 4க்கு 4 இது உள்ளது, அது திறக்கிறது பெரிய விழா அந்த தேர்தல் டயத்துல. அதுக்கப்புறம் இவர் இங்க எதுக்கும் வர்றது இல்ல. இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல், ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு திருமணம், அதுக்கு இவரால் வர முடியல, அந்த திருமணத்துக்கு வர முடியல. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வர்றாரு. ஐயோ எம்பி வர்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பரபரப்பா வந்து சரி அவருக்கு தேவையான பொருள் வாங்கணும், ஒரு 5000 6000க்கு மேல இனிப்புகள்லாம், முந்திரி பருப்பு இனிப்பு அதெல்லாம் வாங்கி அப்படி அடுக்கி வச்சிருந்து வர்றாருன்ட்டு வந்தாங்க, ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இவர் சார் வந்தார். வந்து மணமக்களை வாழ்த்திட்டு அது இனிப்பெல்லாம் ஒன்றும் சாப்பிடல, ஒரு முந்திரி பருப்பை மட்டும் அப்படி எடுத்து சாப்பிட்டு அப்புறம் வரட்டுமா அப்படின்ட்டு ஒரு கவரை கொடுத்துட்டு போனார். கவரை வந்து அவர் போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தாளுங்கெல்லாம் அப்போ பெரிய ஆளு, பணக்காரரு, பாரம்பரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவரை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஓடி திரிஞ்ச அந்த பெண்கள்லாம் அந்த குடும்பத்தாலாம் அங்கெங்கயும் பறிச்சு ஒருத்த பறிக்கிறது இப்படி ஓடி என்ன இருக்கு எவ்வளவு வச்சிருப்பாரு அப்படின்னு பாக்குறது. அப்ப அந்த அந்த கிளை வயசான பாட்டி என்ன பண்ணிச்சு, இந்த ரேஷன் அரிசியை புடைச்சுக்கிட்டு அந்த கல்லை புரைக்கிட்டு இதை பத்தி எந்த கலனம் படாம எவ்வளவு கொடுத்துருப்பாரு என்ன அதை பத்தி கவலைப்படாம அது பாட்டுக்கு இருந்துச்சு. அப்ப வந்து இவங்க எல்லாம் பிரிச்சு பார்த்தா 500 ரூபா இருந்துச்சு. அப்ப அந்த வயசான பாட்டி சொன்னுச்சு,
ஆனா அவங்க குடும்பத்துல யாருமே எச்சிக்கையில காக்க வரட்ட மாட்டாங்க. ம். கஞ்சங்க கட்சிக்காரனுக்கு 10 காசு ஈய மாட்டான். அவன் கவர் கொடுத்தான்னு ஓடிங்க தெரியுது. அட போய் உள்ள வேலையை பாருங்கடி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மனநிலை. கட்சிக்காரனுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் பணம் கொடுத்து உதவி பண்ணது இல்ல. இந்த வர்ற நிதியை கூட முழுசா செலவு பண்ணி ஒழுங்கா பண்றது இல்ல. இவர் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா இருந்துக்கிட்டு நம்ம சீமான் நேரத்தை செலவு பண்ண வேண்டியது அண்ணன். இதுக்கு மக்களே பதிலடி கொடுப்பாங்க. எனது இலக்கு பெரிது, என் கனவும் பெரிது, தலைவன் தந்த வழியில் நடக்கிறேன். முன்னம் தோன்றி நிலத்தில் மூத்த பேரினத்தில் இன்னல் நீங்க ஏறி வருகிறேன். உயிர் பூக்க நான் பாய்கிறேன். ஒற்றை மகன்